ஜக்கு, ராஜு, சுட்கி, என் லட்டுவை இப்ப யாரு சாப்பிட்டது? நான் எடுக்கல. நானும் தான் எடுக்கல. உன்னுடைய லட்டுவை நான் கனவுல கூட எடுக்க மாட்டேன் பீமே. அப்படின்னா மரத்துல இருக்கிற பறவை தான் அதை எடுத்திருக்கணும். என் லட்டுவை கொடு. ஆஹா, நீ பெரிய புத்திசாலி. அதனாலதான் நான் உன்னுடைய விசிறி. என்னுடைய விசிறியா? ஆமா ஆமா, உன்னுடைய எரிஞ்சு போச்சு. இவன் உன்னுடைய பெரிய ஃபேன். ஆஹா, அததான் நானும் சொன்னேன். நான் உன்னுடைய ஃபேன். ஃபேன்னா விசிறி தானே. அப்போ நீதான் என்ன பின்தொடர்ந்து வந்தியா? நேத்து காலையிலயும் ராத்திரி நான் தூங்கும் போதும் ஜன்னலுக்கு வெளியில இருந்தியா? இப்ப புரியுதா? நானும் பெரிய புத்திசாலி. அதற்கிட்டும் எதுக்காக என்ன பின்தொடர்ந்து வர? நான் உன்னுடைய பெரிய ஃபேன். அதாவது நான் உன்னோட விசிறி. அதோட இப்ப உன்னுடைய சிஷ்யனாக போறேன். சிஷ்யனா? ஆமா, எல்லா புத்திசாலிங்களுக்கும் சிஷ்யன் இருப்பாங்க. அவங்க கூடயே இருந்து சேவை செய்வாங்க. அங்க 2 பேர் ஒரு அப்பாவிய போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நான் போய் அவரை காப்பாத்துறேன். பாத்தியா, நான் அந்த அப்பா. நீ யார காப்பாத்துன? அவன் ரொம்ப பயங்கரமானவன். என் பர்ஸ திருடிட்டு ஓட பார்த்தான். அதனாலதான் நாங்க அவனை பிடிச்சோம். அதுக்காக என்ன? நான் மறுபடியும் அவனை பிடிக்கிறேன். எல்லார்கிட்ட இருந்து திருநத மரியாதையா கொடுத்துரு, இல்லன்னா உன்னை. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என் குழந்தைய யாராவது வந்து காப்பாத்துங்க. நான் போய் காப்பாத்துறேன். இவன் மட்டும் ஒரு தடவை யாருக்காவது உதவி செஞ்சுட்டானா அதுக்கப்புறம் இவனுக்கு தன்னம்பிக்கை வளர்ந்துடும். ஆஹா, இது நல்ல பண்ணு. என்னது நாடகமா? ஆஹா, இது நல்ல. வாங்க, யாராவது வந்து என்ன இங்க இருந்து காப்பாத்துங்க. பீம், நீ அசையாம அப்படியே இரு. நான் வந்து உள்ள காப்பாத்துறேன். நீ கொஞ்சம் கூட பயப்படாத பீம். இதோ நான் வந்துகிட்டு. என் கைய விட்டுடாத. நல்லா கெட்டியா பிடிச்சுக்கோ. நான் பீம காப்பாத்திட்டேன். என்னாலயே முடியும். பாத்தீங்களா, நான் பீமோட சிஷ்யன்றத நிரூபிச்சிட்டேன். ஆமா குக்கு, இதே மாதிரி எப்பவும் மத்தவங்களுக்கு நீ. இந்த சோளக்காட்டு பொம்மையால எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன பயமுறுத்துறியா? இப்ப நான் உங்க எல்லாரையும் எப்படி பயமுறுத்துறேன்னு பாரு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இத பாரு பீம், இந்த பம்பரம் டான்ஸ் ஆடிக்கிட்டே சுத்துது. உன் பம்பரம் ரொம்ப சூப்பரா இருக்கு ராஜு.
இங்க என்ன நடக்குது? கொஞ்சம் அங்க பாரு. கெட்ட சூனியக்காரி நம்ம ஊரை தாக்கிட்டு இருக்கா. அவகிட்ட சோளக்காட்டு பொம்மையோடைய சேனையே இருக்கு. அங்கேயே நில்லு. இந்த முறை உன்னால என்ன தடுத்து நிறுத்த முடியாது. போங்க, போய் அவனை அழிச்சிடுங்க. அவனது சக்தி அனல் பறக்கும். ஜோட்டா பீம் ஜோட்டா பீம் ஜோட்டா பீம் ஜோட்டா பீம் 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 ஜோட்டா பீம் ஜோட்டா பீம். நப்பினை விரும்பிடுவானே இத பாரு பீம், கெட்ட சக்திய நல்ல சக்தியால தான் அழிக்க முடியும். அப்படி அழிச்சிட்டாலே போதும், எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். இந்த கதையால அதுங்கள அழிச்சிடு. அதுங்க மறுபடியும் உன்னை தாக்க வராது. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. என்னால இத நம்பவே முடியல. இதுங்க இப்படி அழிஞ்சிடும்னு நினைச்சு பார்க்கல. நீ கொண்டு வந்த சேனைய நான் அழிச்சிட்டேன். இப்ப உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது. நான் உன்னை விட மாட்டேன். நான் நிச்சயமா திரும்ப வருவேன். இந்த ராஜு உன்னோட பார்சல். அடடா, இந்த காம்பஸ் உண்மையிலேயே நமக்கு உதவியா இருக்கும். இதுல ஒரு முள்ளு தெரியுதுல, அந்த முள்ளு எப்பவுமே வடக்கு பக்கத்தை தான் காட்டும். அப்படியா? இது கையில இருந்தா நம்ம தொலைஞ்சு போகவே மாட்டோம். அது சரி ராஜு, இத உனக்கு யாரு அனுப்புனாங்க? ப்ரொஃபசர் டூம் கேட்டோ தான். போன தடவை அவரை பார்க்க நான் போனேன்ல, அப்ப வழி தவறி போயிட்டேன். இனிமே அந்த மாதிரி வழி தவற மாட்டேன். காளியா, ராஜு கிட்ட அந்த காம்போஸ கொடுத்துடு. எதுக்கு திருப்பி கொடுக்கணும்? இது ஒண்ணும் சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு பொருள் கிடையாது. சரி, உனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா அதை நீயே வச்சுக்கோயேன். ஆனா அந்த சிகப்பு பட்டனை மட்டும் அழுத்தாத. ஏன் அழுத்த கூடாது? காளியா, எப்படி இருந்தது? சரி, உன்கிட்டயே வச்சுக்க. இந்த பிரயோஜனம் இல்லாத பொருள் எல்லாம் எனக்கு தேவையில்லை. எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லாத. இதுல இந்த சிகப்பு பட்டனை நான் உனக்காகவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த தலைவர் உன்கிட்ட இருந்து இத புடுங்குவாருன்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா? இவன் தான் எல்லாத்தையுமே புடுங்குவானே. அது மட்டும் இல்ல, நம்ம காளியா யாரோட பேச்சையும் எப்பவுமே கேட்கவே மாட்டான். சிகப்பு பட்டனை அழுத்தாதன்னு சொன்னா போதும், உடனே அவன் அதை அழுத்திடுவான். இங்க பாத்தியா பே, கண்காட்சியில எவ்வளவு கடைகள் இருக்கு. நிறைய மக்கள் வந்திருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குல்ல? இங்க இருக்கிற எல்லாத்தையுமே எனக்கு வாங்கணும் போல இருக்கு. என்னாச்சு? இந்த கண்காட்சியில நீ ஒரு கடைய போட ஆசைப்படுறியா? அட என்ன ராஜு,
நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? பீம், அனாவசியமா கடைய சுத்தி பார்த்துட்டே இருந்தா நமக்கு போர் தான் அடிக்கும். வா அந்த ஜெயிண்ட் வீல்ல போய் உட்காரலாம். உனக்கு போடணும்னா நீ போய்க்கோ. நான் இங்க இருக்கிற துணிமணிகளையும் எனக்கு பிடிச்ச வளையல்களையும் வாங்க போறேன். வாங்க வாங்க, என்ன வாங்கணுமோ வாங்கிக்கா. நாங்க ஜெயிண்ட் வீல்ல விளையாடிட்டு தான் வருவோம். நல்ல ஜாலியா சுத்த போறோம். அங்கதான் ரொம்ப ஜாலியா இருக்கும். இங்க போர் அடிக்கும். என்னாச்சு தலைவா? உங்களால முடியலையா? இப்போ உங்க 2 பேருடைய கதையை முடிக்கவா? எங்க கிளம்பிட்ட பீம்? உனக்கு என்ன பண்ணணும்? இத பாரு ராஜு, நான் ஒண்ணு உன்கிட்ட பேசல. ஆண்டியா, அப்ப ஏன் குண்டா மாதிரி வழி அடைச்சிட்டு நிக்கிற? வழி விடு, நாங்க கிளம்புறோம். சரி, வழி விடலன்னா என்ன பண்ணுவ? 2 பேரும் சண்டை போறத நிறுத்துங்க. காளியா, நாங்க ஜெயண்ட் வீல்ல போய் உட்கார போறோம். வேணும்னா நீயும் எங்க கூட வாயேன். ஜெயிண்ட் வீல்ல விளையாடுறதுக்கு நான் ஒண்ணும் உங்களை மாதிரி சின்ன குழந்தை கிடையாது. தைரியம் இருந்தா இந்த ஹேமரை நல்லா தூக்கி இதுல அடிச்சு அந்த மணியை அடிக்க வைக்கணும். ஆனா காளியா, நாங்க அதுல விளையாட தான் ரொம்ப ஆசைப்படுறோம். ஜெயிண்ட் வீல்ல நம்ம அப்புறமா உட்கார்ந்து விளையாடலாம் பீம். காளியா சொன்னதை செய். அவன் வாய்க்கு உடனே ஒரு பூட்டை போடு. சரி, அப்படியே செஞ்சிடலாம். எல்லா லட்டுவும் தட்டுல தான் இருக்கு. ரொம்ப நன்றி பீம். அட பிரமாதமா லட்டுவா புடிச்சிட்டான். எப்படி அப்படி எப்படினே. ஆனா நீ தானே டயர உருட்டிக்கிட்டே வந்து லட்டு தட்ட தள்ளி விட்ட, சரிதானே? என்ன ஓடுங்க. பீம் சுட்டி, இங்க இருக்கீங்களா? நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்க. ஆனா நானும் அட இது என்ன காலங்காத்தாலேயே காளியா அவனுடைய இடுப்புடியில கீழே போட்டு சப்பாத்தி மாவு பரட்டுறான். பாவம் டோலு போலு. காளியா கூடவே சுத்துறதுனால அவங்களோட நிலைமை கொஞ்சம் பாரு. இனிமையாவது அவங்க திருந்தட்டும். ரொம்ப ஓவரா பேசாத. வந்து ஒண்ணு மூஞ்சி மேலேயே விட்டேன்னா 32 பல்லும் செதறிடும். நீங்க சொல்றது நடக்குமான்னு தெரியாது. ஆனா தலைவா, நீங்க எங்க மேல விழுந்ததுல எங்க 32 பல்லும் ஆடி போச்சு தெரியுமா?
என் கூடவே இருந்து என்ன கிண்டல் பண்றீங்களா? எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல தலைவா. உங்கள மாதிரியே நாங்க 2 பேரும் இருந்துட்டா எங்களையும் கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அதனாலதான். விடு காளியா, பாவம் சின்ன பசங்க. ஆமாமா, பாவம் உனக்கு எடுபடி வேலை செஞ்சு அவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல. ஏய் ஜக்கு, ஓவரா போய்கிட்டு இருக்க. நீயே இவங்கள பத்தி கவலைப்படுற. உன் வேலைய பாத்துக்கிட்டு போ. உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்படி இருந்தது? ஓவரா போய்கிட்டு இருக்க. நீயே இவங்கள பத்தி கவலைப்படுற. உன் வேலைய பாத்துக்கிட்டு போ. உனக்கு வேற வேலையே இல்லையா? இப்பதான் ஞாபகம் வருது பீம். உன்ன மகாராஜா அரண்மனைக்கு கூப்பிட்டிருக்காரு. வாங்க வாங்க. அப்படின்னா மார்ஸ் நம்ம சந்திரனை திருடிட்டு போயிடுச்சா? மறுபடியும் பூமியில சந்திரனை நம்மளால பார்க்கவே முடியாதா? மார்ஸ்ல இருந்து அந்த மேக்னெட்டிக் பவர் இயற்கையா வந்ததா, இல்ல மார்ஸ்ல இருக்கிறவங்க இத செஞ்சிருப்பாங்களா? இப்ப முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மால சந்திரனை மீட்டு திரும்பவும் கொண்டு வர முடியுமாங்கிறது தான். இது எல்லாத்துக்குமே பதில் நம்ம மார்ஸுக்கு போனாதான் தெரிய வரும். அப்படின்னா நாங்க இந்த நிமிஷமே மார்ஸுக்கு கிளம்புறோம். ஆமா, ஸ்பேஸ்ல உங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு போதுமான காத்து கிடைக்காது. இந்த கேப்சூல்ஸை நீங்க போட்டுக்கிட்டா எப்பவும் போல சுவாசிக்கலாம். நண்பர்களே, ரெடி ஆயிட்டீங்களா? ஸ்பேஸ் ஷட்டில் 10 வினாடியில் பறக்க போகிறது. 10 9 8 7 6 5 4 3 2 1 0. ஸ்பேஸ்ல போறதுனால அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? என்ன இது புதுசா இருக்கு? ஸ்பேஸ்ல இப்படி எல்லாம் கூட இருக்குமா? கொஞ்சம் வெளியே எட்டி பாருங்க. ஏலியன்ஸ் கப்பல்ல சவாரி செய்யறாங்க. நம்பவே முடியல. புக்ல எழுதிருக்கு, இவங்க எல்லாரும் ஸ்பேஸ் கொலைக்காரங்க. எந்த ஸ்பேஸ் ஷிப் வந்தாலும் இவங்க கொள்ளையடிப்பாங்களாம். அப்புறம் 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 அவங்களோட சக்தியை பயன்படுத்தி உள்ளேயே வந்துருவாங்களாம். இதுங்க கிட்ட நம்ம தப்பிச்சே ஆகணும். இப்ப பாருங்க வேடிக்கைய. இது என்ன? அந்த பிளானட் நம்மள நோக்கி வருது. ஆக்சிடென்ட் ஆக போகுது. நான் இருக்கும்போது நீங்க பயப்பட வேண்டாம் அங்கிள்.
மலை எங்கதான் இருக்கு? இன்னும் கொஞ்ச தூரம் தான். ஆனா நம்ம ஒவ்வொரு அடியையும் ஜாக்கிரதையா வைக்கணும். ஏன்னா இந்த காட்டுல பயங்கரமான மிருகங்கள்லாம் இருக்கு. அதோட கிரிபரோட சேனைகளும் நம்மள தாக்க வாய்ப்பு இருக்கு. பயங்கரமான மிருகங்களா? கிர்பரோட சேனைகளா? என் கால் கட்டையில பட்டுடுச்சு. நம்ம நண்பர்கள் நிச்சயமா ஏதோ பிரச்சனையில மாட்டிருக்காங்க. பீம், அந்த கிளை உடைஞ்சுக்கிட்டே வருது. நாம ஒண்ணும் தப்பிக்கல. நேரா கருப்பு மலைக்கு பக்கத்துல வந்து விழுந்துட்டோம். இந்த இடம் ஒண்ணும் பயப்படுற இடம் மாதிரி தெரியலையே. இது பயமுறுத்துற இடம் இல்ல, ரொம்ப ஆபத்தான இடம். சூரியன் மறைஞ்சுக்கிட்டே வருது. இந்த இடம் பாதுகாப்பா இருக்கு. நாம இங்கேயே தூங்குறது நல்லது. இந்த நட்சத்திரங்கள் பார்க்க அழகா இருக்குல்ல? ஆமா சுட்கி, இத நாம எவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு இருந்தாலும் நமக்கு அடுத்தே போகாது. சரி சரி, உனக்கு என்ன நட்சத்திரம் பிடிக்கும்னு சொல்லு சுட்கி. அந்த நட்சத்திரம். அப்புறம் ராஜு உனக்கு? எனக்கு என்னோட சந்தா மாமா தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு சந்தா மாமாவை சந்திக்கணும்னு ஆசையா இருக்கு. அதோட அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. எனக்கு ஒரு முக்கியமான ஆள தெரியும். அவரே இந்த சந்தா மாமாவை பத்தி நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லுவாரு. என்னது, நிஜமாவா? ஆமா, நாளைக்கு காலையில நம்ம ப்ரொஃபசர் தூமகேத்து போய் சந்திக்கலாம். பீம், எழுந்திரு, சீக்கிரம் வெளியே வா. பீம், உனக்காக நாங்க எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? உனக்கு வெளியே வரதுக்கு இவ்வளவு நேரமா? அட, எதுக்கு அவசரப்படுறீங்க? ப்ரொஃபசர் எங்கேயும் போயிட மாட்டாரு. எனக்கு ப்ரொஃபசர் அங்கிள் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும். அதனால நம்ம சீக்கிரம் தானே போகணும். சரி, அப்ப ப்ரொஃபசர் வீடு வரைக்கும் நாம ஒரு பந்தயம் வச்சுக்கலாம். அப்ப சீக்கிரம் சேர்ந்துருவோம்.
ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. காலடி தடயங்கள் அப்படின்னா இங்க யாரோ நின்னுட்டு இருந்திருக்காங்க, அப்புறம் ஓடி இருக்காங்க. ஆனா எதுக்காக என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கால் தடயங்கள் மறைஞ்சிருச்சு, அது எப்படி சாத்தியம்? ஆனா தடியோட தடயங்கள் தெரியுதே, தடியில யாரு பயணம் செய்வா? அந்த சூனியக்காரியத்தான் இருக்கணும். உடனே போய் நம்ம நண்பர்கள் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். போய் என்ன சொல்லுவ? யாருக்கிட்ட சொல்லுவ? சீக்கிரமே உன்னோட ஊர் மக்கள் எனக்கு அடிமையாக போறாங்க. என்ன நடக்குதுங்க? அது ஏன் வீடு, இங்க இருந்து போயிடு. வாய மூடு, அது என்னோட வீடுதான். நான் தான் உன்னை விட அழகா இருக்கேன்ல. என்னது, நான் தானே அப்படி இருக்கணும்னு சொல்லு போலு. அவங்க 2 பேரும் பயங்கர கோபக்காரங்களா மாறிட்டாங்க. மரியாதையா எல்லாரையும் பழைய நிலைமைக்கே மாத்திடு. அது முடியாது பீம், ஒருபோதும் முடியாது. இப்ப நான் தான் டோலக்பூரோட மகாராணியா மாற போறேன். வரட்டா? இத சாப்பிடு, உனக்கு சக்தி கிடைக்கும். ரொம்ப நன்றி சுட்கி. அந்த பீமை என் முன்னாடி கொண்டு வாங்க. பாத்தீங்களா, பீம் கூட அவனோட சக்தி எல்லாத்தையும் இழந்துட்டான். பாத்தீங்களா மகாராஜா? என் உண்மையான சக்தியை இப்பதான் பார்க்க போறேன். சுட்கி, என்ன இது? அவன் மாம்பழம் சாப்பிடுற மாதிரி நடிச்சான். அப்பதானே உன்னை பிடிக்க முடியும். உன்னோட மந்திர தந்திரம்லாம் எங்க 2 பேரோட நட்பை பிரிக்கவே பிரிக்காது. நீ என்ன ஏமாத்திட்ட. உன்னால இனி தப்பிக்க முடியாது. போங்க, ஒளிஞ்சுக்கோங்க. சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க. என்ன இது? மாட்டிக்கிட்டே. எப்படி நடக்க கூடாது, இது துரோகம். ராஜு, நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க. பீம், இன்னைக்குதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நான் எப்படி இருக்கேனோ அதுவே எனக்கு திருப்தி தான். நாம எல்லாரும் ஒண்ணா இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா தான் இருப்போம். பாத்தியா பீம், நாம எல்லாரும் பழைய மாதிரியே மாறிட்டோம். நானும் பழைய மாதிரியே மாறிட்டேன். இந்த சந்தோஷத்தை நாம எல்லாரும் ஒண்ணா கொண்டாடலாம். எல்லா லட்டுவும் பண்ணியாச்சு. இப்ப இளவரசியும் ராஜாவையும் போய் நாம தாராளமா பார்க்கலாம். ஜக்கு, லட்டுவெல்லாம் கேடு, இல்லனா யாராவது திருடிடுவாங்க. ஆமா ராஜு, இப்பெல்லாம் நம்ம ஊர்ல திருடங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க.